தமிழக அமைச்சரவையிலிருந்து பொன்முடி, செந்தில் பாலாஜி இருவரும் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி செந்தில் பாலாஜியின் மின்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதல் இலாகாவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர் பொன்முடியின் வனத்துறை மற்றும் காதித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆட்சியில் இரண்டாவது முறையாக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே சிறையில் இருந்தபோது பிப்ரவரி 2024 அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற வழக்கு காரணமாக இரண்டாவது முறையாக அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் சிக்கிய பொன்முடியின் அமைச்சர் பதவி மீண்டும் பறிக்கப்பட்டது. ஏற்கனவே பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சைவம் வைணவம் என குறிப்பிட்டு பெண்களை இழிவாக பேசியதால் பொன்முடிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருவதாக கூறினார். கோவையில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற தாவேகாவின் பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்டத்தில் பங்கேற்க தனியார் விடுதியில் இருந்து சென்ற அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலை நெடுகிலும் திரண்டு தாவேகா தொண்டர்கள் வாகனங்களை பின்தொடர்ந்தபடியே ஆரவாரம் செய்தனர். கோவையில் இரண்டாவது நாளாக நடக்கும் தாவேக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கருத்தரங்கில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீண்ட நேரம் வெளியில் காத்திருந்ததால் ஆத்திரமடைந்த தாவேக நிர்வாகிகள் பவுன்சர்களுடன் மல்லு கட்டினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமையும் போது ஊழலோ ஊழல் தலைவர்களோ இருக்க மாட்டார்கள் என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர், கோவை சிறுவாணி தண்ணீர் போல ஆட்சி தூய்மையானதாக இருக்கும் எனவும் உறுதி அளித்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். தாவேக தலைவர் விஜயை வரவேற்க கோவை விமான நிலையம் வந்த தொண்டர்கள் அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தியதாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. விமான நிலையத்தில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் கோவை தாவேக மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் தெலுங்கர்கள் குறித்து தொடர்ந்து இழிவாக பேசி வருவதாக சீமானுக்கு தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினர் கொலை மிரட்டல் விடுத்தனர். தெலுங்கு சமூகத்தை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர், தெலுங்கர்கள் வேண்டாம் என்றால் சீமான் தனது மனைவி கயல்வெளியை வீட்டை விட்டு அனுப்பிவிடுவாரா என கேள்வி எழுப்பினார். வரும் 30ஆம் தேதி நடைபெறும் தேமுதிகவின் பொதுக்குழுவில் விஜய பிரபாகரனுக்கு தலைமை கழக பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கேப்டன் விஜயகாந்த் பெயரில் உள்ள எக்ஸ் பக்கத்தில் 10/11 நீ இல்லையே, பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதான் இனி என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜல்லி மணல் விலையை டன் ஒன்றிற்கு 1000 ரூபாய் வரை குறைத்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் கல்குவாரி, கிரஷர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எம் சாண்ட், பி சாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவற்றிற்கு சமீபத்தில் உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து 1000 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டது. சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி பூந்தமல்லி பணிமனையில் இருந்து முல்லைத்தோட்டம் வரை 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதற்கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் முதல் போரூர் வரை மொத்தம் 9.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது.
கோடை வெயில் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிப்பதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய பிராந்தியங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். தமது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியான மன் கி பாத்தில் உரையாற்றிய அவர், வளர்ச்சி பாதையை நோக்கி காஷ்மீர் செல்வதை பொறுக்காமலேயே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். பிரதமர் மோடியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், பிரதமர் மோடியை தொடர்பு கொண்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் இந்தியாவிற்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பதாக உறுதியளித்தார். இந்திய போர்க்கப்பல்கள் அரபிக்கடலில் ஏவுகணை எதிர்ப்பு சோதனைகளை நடத்தின. கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அரபிக்கடலில் இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நீண்ட தூரம் துல்லியமாக தாக்குதல்களுக்கான தளங்கள், அமைப்புகள் மற்றும் குழுவினரின் தயார் நிலையை மறுமதிப்பீடு செய்வதற்காக இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. பஹல்காமில் தாக்குதலை நேரில் பார்த்த சாட்சிகளிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகளில் தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு விசாரணையை NIA அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். பஹல்காம் பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்த மேலும் 2 பயங்கரவாதிகளின் வீடுகள் பாதுகாப்பு படையினரால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போராவில் லஷ்கர்-ஏ தொய்பா பயங்கரவாதி ஜமீல் அகமதுவின் வீடு மற்றும் டிராலில் ஜெய்ஷே முகமது இயக்கத்துடன் தொடர்புடைய பயங்கரவாதி அமீர் நசீரின் வீடு வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட தனது கணவரை தியாகி என அறிவிக்க அவரது மனைவி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த 26 சுற்றுலா பயணிகளில் கான்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சுபமும் ஒருவர். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அஷான்யா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் சுற்றுலா சென்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் குஜ்ஜார் மற்றும் பக்கர்வால் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் இந்திய கொடியை ஏந்தி பேரணியாக சென்று பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அறுவடை பணிகளை 48 மணி நேரத்திற்குள் முடிக்க விவசாயிகளுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது. எல்லைகளில் உள்ள நிலத்தை காலி செய்து உடனடியாக வெளியேற வேண்டும் என பஞ்சாப் எல்லை பாதுகாப்பு படையினர் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் துருப்புக்கள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறி வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கட்டுப்பாட்டு கோட்டில் பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவ ஏதுவாக பாகிஸ்தான் துருப்புக்கள் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை மீறி வருகின்றன. தமிழகத்தில் 9 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோட்டில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், தஞ்சையில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் 2 நாட்கள் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பேராவூர், மரப்பாலம், சித்தார்கோட்டை, புல்லங்குடி, தேவிப்பட்டினம், புறக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாரல் மழை பெய்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். குறிப்பாக பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்தபடியே புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் இயற்கை அழகை கண்டு ரசிக்க பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தூண்பாறை, குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மர காடுகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர்.
வார விடுமுறையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வெயிலின் தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள உதகைக்கு படையெடுத்துள்ள சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள புல்வெளியில் அமர்ந்து இதமான காலநிலையை அனுபவித்தனர். பின்னர் கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தனர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சின்ன சுருளி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து குளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வார விடுமுறையை ஒட்டி கோவை மாவட்டம் வால்பாறையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூழாங்கல் ஆறு, சின்ன கல்லார் அருவி, நல்லமுடி காட்சி முனை, சோலையார் அணை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வால்பாறையில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாத சூழலில் சுற்றுலா வாகனங்கள் குறுக்கும் நெடுக்குமாக ஆங்காங்கே நிறுத்தப்படுவதால் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான வருமான உச்சவரம்பை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி நில ஒதுக்கீடு வரம்புகளையும் திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பெல்ட் ஏரியா உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் ஆட்சேபகரமற்ற பகுதிகளில் வசிக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்குவதாக அரசு அண்மையில் அறிவித்தது. சித்திரை மாத அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தீர்த்த குளத்தில் புனித நீராட வரிசையில் நின்ற பக்தர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி பின்னர் கோயிலுக்குள் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதற்காக வரிசையில் நின்றபோது இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சியில் உள்ள காப்புக்காடு பகுதியில் தண்ணீர் தொட்டி அமைத்து அதில் தண்ணீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் தேடி சாலைக்கு வரும் விலங்குகள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் நிலையில் தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மாநகராட்சி மேயர் பங்களாவுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மாநகராட்சி தற்காலிக ஊழியர் கைது செய்யப்பட்டார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட நபர் மேயர் அரசு பங்களாவில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டதில் அது புரளி என்பது தெரியவந்தது. விசாரணையில் மாநகராட்சி தற்காலிக ஊழியர் ஆனந்த் இச்செயலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விருத்தாச்சலம் அருகே தவறை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் பெற்ற தாயை அடித்து கீழே தள்ளிய மகனின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. விருத்தாச்சலம் தெற்கு பகுதி வருவாய் ஆய்வாளராக பணிபுரியும் ஜெயக்குமார் என்பவர் தனது தாயின் மருத்துவ செலவிற்கு கூட பணம் தராததால் அவரை நேரில் சந்திக்க அவரது தாய் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஜெயக்குமாருடன் அவரது பெண் தோழி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடையில் விற்பனையாளர்கள் இருவர் பரஸ்பரம் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சி வெளியான நிலையில் சூப்பர்வைசர் உட்பட ஊழியர்கள் 5 பேர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கீழவளத்தில் இயங்கி வரும் மதுபான கடையில் விற்பனையாளர்களாக வேலை பார்க்கும் வல்லவன் மற்றும் பாரதி ஆகிய இருவரும் கடைக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கல்பாக்கம் அருகே செய்யூர் எம்எல்ஏவுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியை தவறுதலாக மிதித்த இளைஞர் உயிரிழந்தார். வசுவசமுத்திரத்தில் எம்எல்ஏ பனையூர் பாபுவிற்கு சொந்தமான 45 ஏக்கர் நிலத்தில் எந்த அறிவிப்பு பலகையும் இல்லாமல் மின்வேலி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தனது உறவினரின் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற குணசேகரன் என்பவர் மின்வேலியை மிதித்ததில் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு கோலடியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விளையாட்டு வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோலடி விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட், கால்பந்து, கபடி, சிலம்பம் உள்ளிட்டவற்றிற்காக ஏராளமான விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்கள் பதப்படுத்தி விற்கப்படுகிறதா, வெளிமாநில மீன்கள் விற்கப்படுகிறதா என மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மீன்பிடி தடைக்காலங்களில் ஃபைபர் படகுகளில் சென்று மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் காசிமேடு மீன் சந்தையில் வெளிமாநில மீன்கள் விற்கப்படுவதாக புகாரின் பேரில் அதிகாரிகள் சோதனை செய்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மளிகை கடையின் தகரச்சீட்டை பிரித்து பொருட்களை மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பூமாம்பாக்கம் பகுதியில் பழனிவேல் என்பவர் தாம் நடத்தும் கடையை திறக்க வந்தபோது கடையின் இடதுபுறத்தில் உள்ள தகரச்சீட்டு கிழிக்கப்பட்டும் கல்லாப்பெட்டி உடைக்கப்பட்டிருப்பதையும் கண்டு போலீசுக்கு தகவல் அளித்தார். கர்நாடகாவில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக தமிழகத்திற்கு கண்டெய்னரில் ரகசிய அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 530 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி ஆஞ்சநேயர் கோவில் மேம்பாலம் அருகில் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி சோதனையிட்ட போது குட்கா மற்றும் கர்நாடக மது வகைகள் கடத்தி வந்தது தெரியவந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சியில் தமிழக பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு கணக்கில் வராத 2,41,250 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். ஜூஜுவாடி பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையிலான 8 பேர் கொண்ட குழு சோதனை நடத்தினர். மதுரை சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்துவது குறித்து அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மே 12ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் செண்பகம்பேட்டையில் உள்ள மேலக்கண்மாயில் ஊத்தா மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அதிகாலையிலேயே சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கையால் முடையப்பட்ட ஊத்தா கூடையுடன் வந்து குவிந்திருந்தனர். தொடர்ந்து திருவிழா தொடங்கியவுடன் கண்மாயில் இறங்கிய மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கட்லா, ஜிலேபி, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் அருகே பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு காத்திருந்த சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. விண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவரான 17 வயது லோகேஷ் என்பவர் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருந்தார். மாமாவிடம் கேக் வாங்கி வர கூறிவிட்டு லோகேஷ் குளிப்பதற்காக மின் மோட்டாரை ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். திருச்சியில் விவசாயி கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லுப்பட்டியில் போதையில் இருந்த 7 பேர் கொண்ட கும்பல் வீண் தகராறில் ஈடுபட்டதோடு விவசாயி சுப்பிரமணியன், குமார், சந்துரு ஆகியோரை கத்தியால் குத்தினர். இதில் சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் குமார் மற்றும் சந்துரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை ஒப்பிடும்போது நடப்பாண்டு 14% குறைந்திருப்பதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. விபத்துகளை குறைப்பதற்கும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் முன்னுரிமை வழங்கி சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் பணி தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட கொள்கைகள் ஆரியத்தை உறுத்துவதால் தான் அவர்கள் சோதனைகளை நடத்துகிறார்கள் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்தார். சர் பி.டி. தியாகராயரின் பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்திய பின்னர் பேசிய கி. வீரமணி எதையும் உள்வாங்கிக் கொண்டு திராவிடர் இயக்கம் எதிர்நீச்சல் அடிக்கும் என்று தெரிவித்தார். திடீரென பெய்த மழையால் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் கரைந்து விடாமல் பாதுகாக்க தார்பாய் மற்றும் பனை மட்டைகளை கொண்டு மூடினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் தெருநாய் கடித்து 1.5 வயது குழந்தை காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கந்தூரி விழாவில் பங்கேற்க சென்னையிலிருந்து அஷ்ரப் அலி என்பவர் குடும்பத்துடன் முதுகுளத்தூர் சென்ற நிலையில் அவருடைய குழந்தை தெருவில் நின்றபோது நாய் கடித்து குதறியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த கோரையுத்து கிராமத்தில் அரசு சமுதாய கூட கட்டடத்தை தனிநபருக்கு ஆண்டு குத்தகைக்கு விடும் முயற்சியில் கிராம மக்கள் ஈடுபட்ட நிலையில் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் சமுதாய கூட கட்டடத்தை பூட்டி சீல் வைத்தனர். கிராம மக்கள் சேர்ந்து தனிநபருக்கு 72,000 ரூபாய்க்கு ஏலம் விட முயன்றது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பொன்னேரியிலும் நடந்தது. அப்போது பொன்முடியின் பேச்சை குறித்து கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் காரப்படாகை பகுதியில் குழாய் மூலம் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் புழுக்கள் மிதக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குடிநீர் ராட்சத குழாயின் மூலம் அந்தந்த கிராமங்களில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேகரிக்கப்பட்டு பின்னர் குழாய் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. தமிழக அரசின் எச்சரிக்கையையும் மீறி ராமநாதபுரம் சுற்றுவட்டாரத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கும் மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மறுநாளே பேராவூர், பட்டினம், காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வாடகை காரில் கடத்தி வரப்பட்ட 2500 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தல் தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பொன்பாடி சோதனை சாவடியில் மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருத்தணி நோக்கி வந்த வாடகை காரில் போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. உளுந்தூர்பேட்டையில் சாலையில் நின்று கொண்டிருந்த நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் மீது கார் மோதியதில் 2 தலைமை காவலர்கள் படுகாயமடைந்தனர். பூமாம்பாக்கம் ரயில்வே மேம்பாலம் அருகே பழுதாகி நின்ற லாரிக்கு பாதுகாப்பாக ரோந்து வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ரோந்து வாகனத்தின் மீது மோதியது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் சாலைகளின் இருபுறமும் பூத்து குலுங்கும் மே பிளவர்களால் அப்பகுதி முழுவதும் சிவப்பு கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கிறது. முதுமலை பகுதிகளில் நிலவி வரும் இதமான காலநிலைக்கு ஆப்பிரிக்க நாட்டை பூர்வீகமாக கொண்ட மே பிளவர் பூத்துள்ளது. பூத்து குலுங்கும் இந்த மலர்களை கண்டு வியக்கும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற தேசிய அளவிலான வில் எய்தும் சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வில் சங்கம் சார்பில் செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் மீனவர் கொல்லப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மாதவன் நாயர் காலனியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் கடந்த 21ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அருள்ராஜ், லீபன் பிரபு, ஹரிஹர சுதன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் பால் வியாபாரி ஓட சரமாரியாக அரிவாளால் வெட்டப்பட்டார். கம்பம் கெஞ்சையன் குளத்தைச் சேர்ந்த பால் வியாபாரி சுதாகர் என்பவர் அங்குள்ள டாஸ்மாக் கடை அருகே தனியாக அமர்ந்திருந்த போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை அரிவாளால் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டியது. தஞ்சையில் 7 பெண் தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் தங்க காசு வழங்கி கௌரவித்தனர். அங்குள்ள 51 வார்டுகளிலும் அதிகாலை முதலே குப்பைகளை அகற்றி நகரை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு அந்தந்த பகுதிகளுக்கு சென்ற தொண்டு நிறுவனத்தினர் அவர்களுக்கு தங்க காசுகளை வழங்கி மகிழ்வித்தனர். தென்காசியில் கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த கணவனை தீர்த்து கட்டிய மனைவி மற்றும் காதலனை போலீசார் கைது செய்தனர். 4ஆம் கட்டளையைச் சேர்ந்த ஆமோஷ் என்பவர் நந்தினி என்பவரை 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். ஆமோஷிடம் செல்போன் இல்லாததால் உடன் பணிபுரியும் அந்தோனி டேனிஸ் என்பவரின் செல்போனில் நந்தினியுடன் பேசி வந்தார். நாளடைவில் அந்தோனி டேனியஸுடன் நந்தினிக்கு திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை விற்பனை செய்ய முயன்ற கும்பலை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு கைது செய்தனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட முயன்றது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த லட்சுமி மற்றும் அவரது தம்பி ரவி என்பதும் அவர்களுக்கு மூளையாக செயல்பட்டது மதுரையைச் சேர்ந்த மணி என்பதும் தெரிய வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் அரியபாடி கிராமத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காளைவிடும் விழா நடைபெற்றது. அதில் வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு துள்ளி குதித்து சீறி பாய்ந்து ஓடின. மதுரை மேலூர் அருகே அழகர் கோவிலில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக அடிவாரத்திலிருந்து மலை மீது உள்ள பழமுதிர் சோலை முருகன் கோவில் வரை கள்ளழகர் கோவில் நிர்வாகத்தால் இயக்கப்படும் பேருந்து சேவைக்காக 4 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அவற்றை அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் சேகர் பாபு தொடங்கி வைத்தனர். மறைந்த இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் உடலுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இறுதி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் பெங்களூருவில் கஸ்தூரி ரங்கன் உடல் தகனம் செய்யப்பட்டது.
பீகார் மாநிலத்தில் நடந்த NCC முகாமில் மாணவர்களை கட்டாயப்படுத்தி தொழுகை செய்ய வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள குரு காசிதாஸ் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடந்த NCC முகாமில் 159 மாணவர்களை கட்டாயப்படுத்தி தொழுகை செய்ய வைத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் நிலத்தை விற்க சம்மதிக்காத பெற்றோரை மகன் டிராக்டர் ஏற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பல நாயுடு ஜெயம்மா தம்பதியின் மகன் ராஜசேகர் என்பவன் பெற்றோர் பெயரில் உள்ள நிலத்தை தனக்கு கொடுக்குமாறும் அதனை விற்பனை செய்ய உள்ளதாகவும் கூறியதற்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிக்காததால் கொலை செய்தான். டெல்லியின் ரோஹிணி பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 400க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து தீக்கு இரையாகின. விபத்து குறித்த தகவல் கொடுத்தும் சரியான நேரத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் வரவில்லை என மக்கள் புகார் கூறினர். இந்த விபத்தில் 2 உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் பலர் காயமடைந்ததாக தெரிகிறது. தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உயர் ரக கஞ்சாவுடன் மலையாள பட இயக்குநர்கள் காலித் ரகுமான், அஷ்ரப் ஹம்சா ஆகியோர் பிடிபட்டனர். கொச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கலால்துறையினர் நடத்திய சோதனையில் அவர்களும் அவர்களுடன் தங்கியிருந்த ஷாலிப் முகமது என்பவரும் கஞ்சா பயன்படுத்த முயன்ற போது பிடிபட்டனர். சிந்து நதிநீரை நிறுத்தினால் இந்தியா போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என பாகிஸ்தான் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் காரணமாக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் நிலையில் மேலும் எரிச்சலூட்டும் விதமாக இந்தியாவை தாக்க 130 அணு ஆயுதங்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் ரயில்வே துறை அமைச்சர் ஹனீப் அப்பாசி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகள் அனைத்தும் இந்தியாவை நோக்கி மட்டுமே உள்ளதாக மிரட்டியுள்ளார். ஸ்பெயின் நகரமான பார்சிலோனாவில் ட்ரோன்கள் மூலம் மறைந்த போப் பிரான்சிஸின் உருவப்படம் வானத்தில் பிரதிபலித்தது. கத்தோலிக்கர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 21ஆம் தேதி வாட்டிகனில் மரணமடைந்தார். உலக தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பின்னர் புனித மேரி மேஜர் பசிலிகா பேராலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கனடாவின் வான்கூவரில் திருவிழா கூட்டத்திற்குள் காரை வேகமாக ஓட்டிச் சென்று பலரை கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். வான்கூவரில் பிலிப்பைன்ஸ் கலாச்சாரத்தை குறிக்க லாபு லாபு தினம் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக ஏராளமானோர் ஃப்ரேசர் தெருக்களில் கூடியிருந்தபோது ஒருவர் SUV காரை தாறுமாறாக ஓட்டிச் சென்று மோதினார். அமெரிக்காவின் தெற்கு ஓக்லஹோமா மற்றும் வடக்கு டெக்சாஸில் கொட்டி தீர்த்த மழையால் நார்மனில் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. 15 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழையால் ஓக்லஹோமா பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகில் உள்ள சாலைகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அமெரிக்காவில் அரிய வகை தொற்றான ஹாண்டா வைரஸால் 26 வயது இளைஞர் உயிரிழந்தார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த ரோட்ரிகோ பெசாரா என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு இவ்வகை தொற்றால் உயிரிழந்த நிலையில் தற்போது அவரது கணவரும் அதே வைரஸால் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார். எலிகளின் மலம், சிறுநீர் அல்லது உமிழ்நீர் மூலம் இந்த வைரஸ் பரவுவதாக கூறப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடர் தோல்விகள் காரணமாக அடுத்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மிகவும் மந்தமாக நடந்ததாக கூறப்படுகிறது. நடப்பு சீசனில் சென்னை அணி அனைத்து போட்டிகளிலும் சொதப்பி வருவதால் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளனர். இதனால் வரும் 30ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் MS தோனி அடுத்த சீசனிலும் விளையாடுவாரா என்ற கேள்விக்கு முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா பதிலளித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக தோனி இன்னும் ஒரு IPL சீசனில் விளையாடுவார் என கூறியுள்ளார். மறைந்த போப்பாண்டவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அர்ஜென்டினாவில் உள்ள கால்பந்தாட்ட மைதானத்தில் வீரர்கள் பதாதைகளை ஏந்தி வந்தனர். மேலும் போப் பிரான்சிஸின் உருவம் பொறித்த ஜெர்சியை அணிந்தபடி வீரர்கள் களமாடினர். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாவதாகவும் மாலை 4 மணி முதல் முன்பதிவு தொடங்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரெட்ரோ பட ரிலீஸ் நடிகர் சூர்யாவுக்கு பிரம்மாண்ட ஓபனிங்காக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் 50 லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களும் நம்மை போல அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே விரும்புவதாகவும் பதிவிட்டுள்ளார். நடிகர் ரவி மோகன் தனது வீட்டை சுத்தம் செய்யும் வீடியோவை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ளார். இது போன்ற வீட்டு வேலைகளை நாமே செய்வது மிகவும் வித்தியாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நடிகை சமந்தா தயாரிக்கும் முதல் திரைப்படமான சுபம் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. பிரவீன் காந்த்ரேகுலா இயக்கும் இந்த படத்தில் பல புதுமுகங்கள் நடித்திருக்கின்றனர். இப்படம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ட்ரெய்லரை எக்ஸல பக்கத்தில் சமந்தா வெளியிட்டுள்ளார். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை காரணமாக பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் மலைக்கோவில் அடிவாரம் ரோப்கார் நிலையம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கூட்டம் அலைமோதியது. இதனால் பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை தேனூரில் உள்ள மண்டபத்தில் பந்தல்கால் நடப்பட்டு திருவிழா தொடங்கியது. முன்னதாக சித்திரை திருவிழா அழைப்பிதழ்களை அழகர் கோவில் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகிகள் மாற்றிக்கொண்டனர். தேனூர் மண்டபத்தில் பாரம்பரிய முறைப்படி பூஜைகளுக்கு பிறகு திருவிழா தொடங்கியது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆயிப்பேட்டை கிராமத்தில் உள்ள பூவாடை காளியம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டிய பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை மாத அமாவாசையையொட்டி கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மாசாணி அம்மனுக்கு 18 வகையான அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் கோவிலில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கடைவீதி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கேரள பாரம்பரிய ரதங்களின் பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது. கோத்தகிரி மலையாளிகள் சங்கம் சார்பில் கோத்தகிரி டார்னிங்டன் கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கேரள பஞ்சவாத்தியம், தாளப்பொலி, சிங்காரி மேளம், செண்டை மேளம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க அலங்கார ரதங்களின் ஊர்வலம் நடைபெற்றது. வார விடுமுறையையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் விசிறியை வீசியவாறு சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் தேவூரில் உள்ள செல்ல முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மயில் காவடி, பால் காவடி, அலகு காவடி, பால் குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அலகு குத்திய பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் நிறைவேற்றினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பெரிய கருணைப்பாளையம் மகாசக்தி மாரியம்மன் கோவிலிலிருந்து ஆகாச ராயர் கோவிலுக்கு அலங்கரிக்கப்பட்ட மண் குதிரையை தோளில் சுமந்து வந்து கிராம மக்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து ஊர் மக்கள் அவிநாசி ஆகாச ராயருக்கு பொங்கல் வைத்து அன்னதானம் வழங்கினர். வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பலர் கலந்து கொண்டு காந்தாரி வேடம் அணிந்திருந்தவரிடம் துடைப்பத்தால் அடி வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து தலையில் அக்னி சட்டி ஏந்தியவாறு கோவிலை 9 முறை வலம் வந்து வழிபாடு செய்தனர். வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்ற நிலையில் ராஜகோபுரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு குடிநீர், நீர்மோர் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி புனித வியாக்குல அன்னை பேராலயத்தின் 334வது ஆண்டு பாஸ்கு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற உயிர்த்த ஆண்டவரின் திருவுருவ தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மேள தாளத்தோடு கோவில் வளாகத்திலிருந்து துவங்கிய இந்த தேர் பவனி பேகம்பூர் வழியாக நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மீண்டும் கோவில் வளாகத்தை வந்தடைந்தது.